கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த நாள் This day, உலகம் முழுமையாக for the entire world, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாளாயிருக்கிறது. we are thinking about the crucifixion of Jesus Christ today. நம் தேவன் Our God, நமக்காக உலகத்தில் வந்து He came down for us. மரித்தது உண்மைதான், He came down and died for us. உயிரோடு கூட எழுந்தது உண்மைதான், And on the third day, He rose again. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் உண்மைதான், Yes, it is true. He has been ascended to heaven. மறுபடியும் வரப்போவதும் உண்மைதான். And again, He is going to come back to this earth. அதனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், So, what is the expectation in this Christian religion? அவர் வருகைதான். His coming. பிறந்தார், Yes, He born, மரித்தார், He died, உயிர்த்தெழுந்தார், He rose from the dead, எடுத்துக்கொள்ளப்பட்டார். and He ascended to heaven. கடைசியான அவருடைய ஒரு பணி என்பது At last duty of His நம்மை சந்திப்பதுதான். to meet us. அதனால் சந்திப்பை எதிர்பார்க்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். And we are the people should expect the second coming of Christ. அதுதான் இன்றைக்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. This is the will of God in our life. அதை நினைத்து We think about that. நாம் தேவனுக்குள் வழிநடக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender ourselves to walk in that way. பண்டிகை என்பது வரும் போகும், Seasons may come and go, ஆனால் but தேவனோ நம்மோடு கூட எப்போதும் இருக்க விரும்புகிறார். our God wants to be with us always. என்று சொன்னால், Reason, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditate on yesterday, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. God is the one who said once, even twice, man is not conscious of it. ஆனால் நாம் தான் தோய்ந்து விடுகிறோம். But we are the one who are getting discomforted. அவர் என்னவெல்லாம் வேதத்தில் சொன்னாரோ, Whatever He has promised in the word, என்னவெல்லாம் அவருடைய காரியங்கள் பேசப்பட்டதோ, whatever thing He has spoken, அது நடந்தே தீரும். it will come to pass. ஏனென்றால் Because அவரை குறித்து யோபின் புத்தகத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கும்படியாக when you look at the book of Job, there is another verse, 23ஆம் அதிகாரம் Job chapter 13ஆம் 23, வசனம். verse 13. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். But His purpose is fixed and there is no changing it, and He gives effect to the desire of His soul. தேவன் ஒரே மனமுள்ளவராயிருக்கிறார். And it is said His purpose is fixed, அவருடைய காரியங்களை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. and no man can able to stop God's plan. வேதத்திலே என்ன சொல்லிவிட்டாரோ, Whatever He said in the word of God, சொன்ன வார்த்தை சொன்னதுதான். it is said. அதில் மாற்ற அவர் சூழ்நிலைகளை நிமித்தமாக மாற்ற மாட்டார். By not looking at situation, and He will change. ஒருவேளை வானம் ஒழிந்து போகலாம், Earth may move, பூமி அழிந்து போகலாம், heavens may move, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. but God's word will never be moved. அதனால்தான் அந்த பக்தன் சொல்கிறார். That is the reason this one is saying. 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, When you look at the verse 12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். I have never gone against the orders of His lips. The words of His mouth have been stored up in my heart. யோபின் காலங்களிலே முழுமையான தேவனுடைய வார்த்தை இல்லை. When you look at the times of Job, there was not a complete word law was given. இஸ்ரவேலுக்கு பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் இருக்கிறது. For the people of Israelites, the law was given. நமக்கோ பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகளும் இருக்கிறது. But we have a Old Testament word and a New Testament word. இந்த யோபினுடைய பக்தன் சொல்கிறார், This Job is saying about, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக காத்துக்கொண்டேன். the words of His mouth are being stored up in my heart. அவருடைய உதடுகளின் கற்பனை என்று சொல்கிறார். And it is saying orders of His lips. தேவன் பேசியதாக சொல்கிறார். And He is saying God spoken through him. நம்மோடு கூட பேசுவது போல யோபினுடைய நாட்களிலே பேசியிருக்க முடியாது. In like our days, not like God spoken to Job directly. என்றால் அவருடைய நாட்களிலே முழுமையான ஒரு காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. When you look at the times of Job, we can see there was not a completeness in God's way of speaking to people. மோசேயின் மூலமாய் கட்டளைகள் கிடையாது. Not the law through Moses. உடன்படிக்கை பெட்டி கிடையாது. There was not a covenant box there. தேவனுடைய காரியமெல்லாம் முழுமையாய் அவர்கள் கண்டிராதவர்கள். These people never saw the work of God completely. ஆனால் அவர்கள் தெளிவாய் சொல்கிறார்கள் தேவனை குறித்து. But He is saying something very clearly. அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். But His purpose is fixed. அவரை திருப்பத்தக்கவன் யார்? And there is no changing it. No one can able to do that. நாம் பண்டிகை மூலமாக அவருடைய மனதை திருப்ப முடியுமா? By looking at the seasons, we can turn His heart. நம்முடைய செயல்கள் மூலமாக காரியங்களை மாற்ற முடியுமா? By doing our works, we can change God's eye. அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் செய்து விட்டார்.
his desires of his soul, he did everything. இங்கே வசனம் சொல்கிறது, This verse is saying, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். and he gives effect to the desire of his soul. சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். On the cross, he did everything. இனி மறுபடியுமாக அதை அவர் செய்ய போவது கிடையாது. In the second coming, he is not going to get again crucified and do. ஒன்றே ஒன்று, One thing, அவர் மறுபடியும் வருவார். he will come again. நியாயம் விசாரிக்கிறவரை வருவார். He will come as a judge. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கும்படி வருவார். For the entire people will be a testimony for his coming. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். And he will do according to his இனி desire. அவர் சித்தம் என்ன? What is his அவர் desire? வருகை. His second coming. அதனால் அவரவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். And he's been a purpose is fixed. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு மீறி ஒன்றும் கிடையாது. There is no word above of the word of God. வசனங்களையும் கூட்டவும் கூடாது, குறைக்கும் கூடாது. We shall no have authority to add or reduce from the word of God. நம்முடைய கற்பனைகள் மூலமாக, நம்முடைய பாரம்பரியத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை மாற்ற முடியாது. We cannot able to change God's word by our tradition, by our seasons. அவரோவென்றால் But God is. உங்களை உயர்த்துவதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். He wants to bless you today fixed. மேன்மைப்படுத்துவதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். To lift you high, it is fixed. சுகத்தை கொடுப்பதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். To heal you, it is fixed. அந்த மனதை நாமும் மாற்ற முடியாது. No one can able to change it. அந்த மனதை ஒருவராலும் திருப்ப முடியாது. No one can able to turn that to another அவர் way. சித்தம் நாம் நன்றாய் இருக்க வேண்டும். His desire is we should be well. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that way. தேவனை யோசிப்போம். Think about God. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, நான் குழம்புகிறேன், I am getting confused. நான் சோர்ந்து விடுகிறேன். I am getting discouraged. ஆனால் நீரோ But God, you ஒரே மனமாய் இருக்கிறீர். are one-hearted. நீர் நினைத்ததை செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். Whatever you planned, it will come to pass. உம்முடைய சித்தத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. No one can able to change your plans. உம் சித்தம் நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். Your plans are we should get well. இயேசு கிறிஸ்துவாகி நீர் வாழ்ந்தபோது, When Jesus Christ, you lived in this ஒரு earth. பலவீனமான மனுஷன் வந்தபோது, When a sickness man came near to you, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னபோது, and he said, if it is your will, heal me. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவே சொல்லி பார்க்கிறோம். As you said, I am will. Get அதுபோல் healed. நாங்கள் யாவரும் Likewise, we are எல்லாவற்றிலும் in all the ways. பலமாயிருக்க, We will get strengthened. பிரியமானவன் ஆத்தும் ஆழுது போல எல்லாவற்றிலும் அது சுகமாயிருக்கவே சித்தமா இருக்கிறது. As the dearly one, you shall be live in all ways of your life. சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering to your plan. ரீபாலா சந்தார துருபியா, We thank you, Lord, for குழப்பத்தை விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம். thank you for removing that confusion. ஆசீர்வதியும் Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.